மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஊட்டி மியூசியம். இதை வந்து ஸ்டோன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, கல் பங்களான்னு சொல்லுவாங்க. இது யாரால் கட்டப்பட்டுச்சுன்னா ஜான் சுலைவன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பீப்புளால் தான் கட்டப்பட்டு. போகிறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து வாங்குறாங்க. இப்போ கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வாங்குறாங்க. இது டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30லேருந்து 6:30 வரை அலோவ் பண்ணுறாங்க. எவ்ரி ஃப்ரைடே வந்து லீவ் இருக்குது. இப்போ உள்ள என்ட்ரி ஆனோடனே என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு குதிரையோட எலும்பு, அப்புறம் வந்து காட்டெருமையோட தலை, அப்புறம் வந்து குரைக்கும் மானோட தலை, அப்புறம் சிறுத்தை, அப்புறம் குரங்கு, அப்புறம் ஒற்றி பிறந்த கன்றுக்குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விலங்குகளோட இமேஜ் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த காலத்தில் வழிபட்ட தெய்வங்கள், அப்புறம் பனை ஓலையில் எழுதியிருக்க மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பழங்குடியினர் யூஸ் பண்ண வாள், போர்க்கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் சோழர் காலத்து நாணயங்கள், அப்புறம் பிரிட்டிஷ் யூஸ் பண்ணுற நாணயங்கள், அது எல்லாமே அங்கே அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மேலும் அந்த காலத்தில் கல்வெட்டுகள், கல்லால் செதுக்கின மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. இந்த வாள்கள், அப்புறம் அந்த மருத்துவ செடிகளோட பயன்கள், அது எல்லாமே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மக்கள் வந்து என்ன மாதிரி உணவுகளில் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதோட வரைபடம் அந்த மாதிரி இல்லாமல் கூட வச்சுருந்தாங்க. அவங்க என்னென்ன உணவுகள் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஊட்டியில் இருக்க ரொம்ப முக்கியமான சுற்றுலா தலங்களோட இமேஜஸ்லுமே அந்த காலத்து வரைபடம் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப வியப்பாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்டாம்ப் எல்லாமே ரொம்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு 100 கணக்கான ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே அழகாக ஒட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகரோட சிலையை வந்து அழகாகவே அந்த சிலையோட வடிவத்தை வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி அங்கே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டியோட பழைய பேர் பார்த்திங்கன்னா ஒட்டக்காமூன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எந்த வழியாக வந்து இந்த ஒட்டக்காமூண்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதையும் அழகாக அங்கே இது வரைபடம் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா மண்விழி பாம்புலேருந்து நாகப்பாம்பு எல்லாமே அழகாக பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் காட்டுக்கோழிகள், அப்புறம் பறவைகள், வெள்ளைக்காக்காலாம் நான் இங்கே தாங்க தடவை பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்தை, அரிய வகை பூச்சிகள், அதோட கடல் உயிரினங்கள், அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பறவைகளோட இதுதான் இருந்துச்சு. பச்சை கிளியிலேருந்து வாத்து, நாரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளையும் அழகாக பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் கடல்வாழ் உயிரினம் மத்தி மீன், சாலை மீன், இதையெல்லாமே அழகாக பராமரித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த காலத்தில் இது மியூசிக்காக யூஸ் பண்ண அந்த இதெல்லாம் தம்பூரா அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த காலத்திலோட செதுக்கின சிலைகள், சிற்பங்கள், அப்புறம் அந்த வரைபடம் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. பழங்குடியின மக்கள் வந்து எந்தெந்த மாதிரிலாம் இசை நாடகங்களுக்கு பயன்படுத்திய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ஊட்டியில் வந்து கண்டுபிடிச்சார்ல ஜான் சுலைவன், அவரோட வரலாறு ஃபுல்லாகவே அங்கே அழகாக எழுதி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் அந்த வரைபடத்தில் வந்து ஊட்டிக்கு வந்து எப்படி போகணும், ஊட்டியிலேருந்து பக்கத்தில் இருக்க என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அது டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்த முதல் தளத்தில் ஃபுல்லாகவே பழங்குடியின மக்கள் அவங்க என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. இந்த அறையில் பார்த்தீங்கன்னா குறும்பாஸ் அப்படின்ற ஒரு இனத்தோட எந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டாங்க, எந்த மாதிரி பிளேட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணாங்க, அப்புறம் இசைக்கருவிகள்லாம் என்னென்ன பயன்படுத்தினாங்க, அப்புறம் அந்த போர்க்கருவிகள், அப்புறம் அந்த வேட்டையாடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இது பண்ணி. இவங்க பார்த்திங்கன்னா பனியாஸு, இவங்களோட வீடுகள் எப்படி இருந்துச்சு, அப்புறம் இவங்க என்னென்ன இசைக்கருவிகள் யூஸ் பண்ணாங்க, இவங்க மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் அழகாக இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வீடு எப்படி இருந்துச்சு, அவங்களோட பாத்திரங்கள், இவங்க எல்லாமே வந்து மண்ணால் ஆன பொருட்களை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா கோத்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களோட டான்ஸ் எப்படி இருந்துச்சு, அப்புறம் வந்து இவங்க பயன்படுத்திய உடைகள், ஆடைகள் எல்லாமே வந்து இதுக்கு அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் எந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதையும் காட்டியிருந்தாங்க. குடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க, மரம் வெட்டுறதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க, அது எல்லாமே அழகாக காட்டியிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இவங்க தான் வந்து
வந்து தோடாசுன்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த மாதிரி உடை இது அணிவிருந்தாங்க, இவங்களோட கோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கூரையாலவே பின்னியிருப்பாங்க. அப்புறம் அவங்க எந்த மாதிரி திருமணம் பண்ணுவாங்க, அவங்களோட உடைகள்லாம் எப்படி இருக்கும், எல்லாமே வந்து அழகாக வந்து காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு காலில் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். இவங்க ஃபுல்லாகவே வந்து உருவானாங்கன்னா 1868 இந்த தோடாஸ் வந்து உருவாயிருக்காங்க. இவங்களோட வாழ்வியல் வரலாறுமே அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. அவங்க வீடுகள், அவங்க யூஸ் பண்ண பாத்திரம் பொருட்கள் எப்படி எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, அவங்க எந்த மாதிரியான அணிகலன்லாம் அணிவித்திருந்தாங்க, அவங்களோட கோவில் மேற்கூரை, அவங்களோட வீடு எந்த மாதிரிலாம் கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. இதுதான் அவங்களோட கோவில். பார்த்திங்கன்னா நீலகிரியில் உள்ள அரிய வகை பொருட்கள், அவங்க செதுக்கிய சிற்பங்கள், பழங்குடியின மக்கள்கள் வந்து பொருளெல்லாம் வந்து சிற்பங்களாக செதுக்கி வச்சிருந்த பொருட்கள்லாம் வந்து அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லால் ஆன கல்வெட்டுகளோட புகைப்படம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இவங்க யாருன்னா படுகாசு. இவங்களோட கலை அருவிகள், யூஸ் பண்ண பரிசல், முறம், அப்புறம் வந்து அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் சாப்பிட்றதுக்கு உபயோகித்தாங்க, அவங்க என்ன மாதிரி துணி அணிவிந்தாங்க, அதெல்லாமே அங்கே அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. அவங்க தண்ணி காய வைக்கிறதுக்கு என்ன இது பண்ணாங்க. அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சுங்க. மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.